வணக்கம். ஹார்மஸ் ஜலசந்தியில என்ன நடக்குது? நாளுக்கு நாள் நிலைமை மோசமாயிட்டே போகுது. இந்த சிக்கலான புதிரிய புரிஞ்சுக்க முயற்சி பண்ற இந்த வியூக பார்வைக்கு உங்கள வரவேற்கிறேன். இங்க ஒரு புது பிளேயர் உள்ள வராரு, அவர்தான் சைனா. ஆட்டத்தையே மாத்தக்கூடிய இந்த ஒரு முக்கியமான காரணிய பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க உள்ள போலாம். முதல்ல இந்த நெருக்கடியோட மையப்புள்ளி என்னன்னு பாப்போம். அப்புறம் இந்த ஆட்டத்துல இருக்கிற முக்கியமான ஆட்டக்காரர்கள் யாரு, அவங்களோட நோக்கம் என்னன்னு ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். நாம இப்ப இருக்கிற சூழ்நிலையில இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது, உலகத்தோட மிக முக்கியமான ஒரு கடல்வழி பாதை கிட்டத்தட்ட முழுசா மூடப்பட்டிருக்கு. இதனால உலக அளவுல என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். இந்த கிராஃப பாருங்க. ஒரு உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி எப்படி இருக்கும்னு இத அப்படியே கண் முன்னாடி காட்டுது. சில வாரங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா? அதுக்கு பதிலடியா ஈரான் ஒரு முற்றுகைய ஆரம்பிச்சது. அதோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த கிராஃப் நமக்கு தெளிவா காட்டுது. அதாவது, இந்த ஜலசந்தி வழியா நடக்கிற கப்பல் போக்குவரத்து போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ சுமார் 90% குறைஞ்சிருச்சு. யோசிச்சு பாருங்க, 90%. இது உலக வர்த்தகத்துக்கு எவ்ளோ பெரிய அதிர்ச்சி, எவ்ளோ பெரிய இடையூறு. இந்த முற்றுகையால மட்டும் ஒரு நாளைக்கு 20 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் சந்தைக்கு வரது நின்னு போச்சு. இது வரலாற்றிலேயே மிக மோசமான எரிசக்தி சந்தை அதிர்ச்சியில ஒண்ணுன்னு சொல்றாங்க. சரி, இதனால ஒரு முட்டுக்கட்ட நிலை உருவாகியிருக்கு. இத சரி பண்ண இஸ்லாமாபாத்ல உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. ஆனா அது ஏன் தோல்வி அடைஞ்சது? வாங்க அத பார்க்கலாம். இந்த பேச்சுவார்த்தை ஏன் தோல்வி அடைஞ்சதுன்னா, காரணம் ரொம்ப சிம்பிள், ஆனா அதே சமயம் சிக்கலானது. ரெண்டு தரப்புக்கும் அடிப்படையிலேயே வேற வேற நோக்கங்கள் இருந்துச்சு. அமெரிக்காவுக்கு ஹார்மோஸ் ஜலசந்திய திரும்ப திறக்கணும், கைதிகள் விஷயத்த பேசணும், அவ்வளவுதான். ஆனா ஈரானோ இத ஒரு பெரிய வியூக ஒப்பந்தமா பாக்குது. அமெரிக்கா ஈரான் உறவையே முழுசா மாத்தி அமைக்கணும், இறையாண்மை, போர் இழப்பீடு, முடக்கப்பட்ட சொத்துக்கள்னு எல்லாத்தையும் பேசணும்னு நினைக்கிறாங்க. சோ ஆரம்பத்துல இருந்தே ரெண்டு பேரோட எதிர்பார்ப்பும் வேற வேற திசையில இருந்துச்சு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, ஈரான் கையாள்ற தந்திரம். அவங்க எவ்ளோ கடல் கன்னிவெடிகளை அங்க போட்டிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. சோ அந்த பயத்தையே ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. கப்பல்களை எல்லாம் அவங்களோட கடல் எல்லைக்குள்ள வர வச்சு, பாதுகாப்பா போகணுமா, அப்ப எங்களுக்கு பாதுகாப்பு கட்டணம் கட்டுங்கன்னு மிரட்டுறாங்க. இதனால உலக பொருளாதாரம் பாதிக்கப்படுது. ஆனா ஈரானுக்கு அது ஒரு சாதகமான சூழலை உருவாக்குது. இது சர்வதேச கடல் சட்டப்படி முழுக்க முழுக்க சட்டவிரோதம். இந்த சூழ்நிலையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ட்வீட் போடுறாரு. எங்க மேலயோ இல்ல அமைதியா போற கப்பல்கள் மேலயோ சுடுற எந்த ஈரானியரையும் ஊதி நரகத்துக்கு தள்ளிருவோம் அப்படின்னு சொல்றாரு. இதோட ஒரு புதிய கடற்படை முற்றுகையும் அறிவிக்கிறாரு. இதெல்லாம் சேர்ந்து அந்த பேச்சுவார்த்தை நடந்த சூழல் எவ்ளோ பதட்டமா, எவ்ளோ சீரியஸா இருந்துச்சுன்னு நமக்கு காட்டுது. ஈரான் ஏன் இவ்ளோ கடுமையா நடந்துக்குது? இது புரிஞ்சுக்க நம்ம அந்த ஆட்சியோட உள்ள போய் பார்க்கணும். அந்த இறுதி முடிவுகளை எடுக்கிற தலைவர் யாரு, அவரோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஈரானோட புதிய உச்சத்தலைவர் முஜ்தபா காமினி. இப்போ முக்கியமான போர் முடிவுகளை எல்லாம் அவர் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா எப்படி தெரியுமா? கடுமையான முகம் மற்றும் கால் காயங்கள்ல இருந்து மீண்டு வர நேரத்துல பிப்ரவரி 28ஆம் தேதி நடந்த ஒரு தாக்குதல்ல அவர் பலத்த காயமடைஞ்சதா அவரோட உள்வட்டார தகவல்கள் சொல்லுது. இப்போ கூட முக்கியமான முடிவுகளை எல்லாம் ஆடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா தான் எடுக்கிறாராம். ஈரான் அரசாங்கம் அவரை ஜன்பாஸ் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, போரில் காயமடைந்தவர்னு அர்த்தம். இப்படி அவரை ஒரு தியாகியா சித்தரிக்கிறது இந்த நெருக்கடியில ஒரு தனிப்பட்ட பழிவாங்கும் உணர்வை உள்ள கொண்டு வருது. இதனால அவங்க எடுக்க போற முடிவுகளை கணிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு தனிப்பட்ட மனிதரோட உணர்ச்சிகள் இப்போ ஒரு நாட்டின் வியூக முடிவுகளை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கு. அமெரிக்கா, ஈரான் ரெண்டு பேரும் இப்படி ஒரு முட்டுக்கட்டையில நிக்கும்போது ஒரு புது வெளிசக்தி களத்துல இறங்குது. இவங்களால இந்த ஆட்டத்தோட போக்கே மாறலாம். அப்போ இந்த வியூகச் சூழலை மாத்த போற அந்த இன்னொரு சக்தி யாரு? இங்கதான் நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வரோம். அது வேற யாரும் இல்ல, மக்கள் சீன குடியரசு. அவங்க தலையீடு தான் இப்போ எல்லாரும் உன்னிப்பா கவனிக்கிற விஷயம். சரி, சீனா என்ன பண்ணுது? அவங்க ஈரானுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்றாங்க. என்ன ஆயுதங்கள்னா மேன்பேட்ஸ், அதாவது ஒருத்தராலேயே தோல்ல வச்சு சுடக்கூடிய வான் பாதுகாப்பு ஏவுகணைகள். இதை எப்படி அனுப்புறாங்கன்னா, நேரடி அனுப்பாம மூணாவது நாடுகள் வழியா ரகசியமா அனுப்புறாங்க. எதுக்கு? அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களால பலவீனமான ஈரானோட வான் பாதுகாப்பு திறனை திரும்பவும் பலப்படுத்துறதுக்கு தான். இது ஒன்னும் திடீர்னு எடுத்த முடிவு இல்ல. சுமார் 2024 மேன்பேட்ஸ் மற்றும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த 12 நாள் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பேச்சுவார்த்தைகள் ரொம்பவே வேகம் எடுத்துச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச வாரங்கள்ல இந்த மேன்பேட்ஸ் ஈரானுக்கு போயிரும்னு எதிர்பார்க்கப்படுது.
இப்போ கொள்கை விஷயங்கள படிக்கிறவங்களுக்கு இதுதான் முக்கியமான கேள்வி. சீனாவுக்கு வளைகுடா நாடுகள் கூட பெரிய பொருளாதார உறவுகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆபத்தான ஒரு ராணுவ உதவியை ஏன் செய்யணும்? இதுக்கு முன்னாடி வரைக்கும் சீனா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் உதவி செஞ்சுட்டு இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி வெளிப்படையா ராணுவ ஆதரவு கொடுக்கறது அவங்களோட பிராந்திய கொள்கையில ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுதா? சரி, அடுத்து என்ன நடக்கும்? சீனா இப்படி உள்ள வர்றதால என்னென்ன விளைவுகள் ஏற்படலாம்? வாங்க எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து அலசி பாப்போம். இந்த மேன்பேட்ஸ் கைக்கு வந்தா என்ன ஆகும்? முதல்ல அமெரிக்க விமானங்களுக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தல். குறிப்பா தெற்கு ஈரான் மேல தாழ பறக்கிற விமானங்களுக்கு ஆபத்து அதிகம். ரெண்டாவதா, ஈரான் தன்னோட கடற்படை தளங்களை இன்னும் நல்ல பாதுகாக்க முடியும். மூணாவதா, அமெரிக்காவுக்கு இருந்த ராணுவ மேலாதிக்கம் குறையும். இனிமே பேச்சுவார்த்தைக்கு போனா அமெரிக்காவோட கை ஓங்கி இருக்காது. ஏன்னா ராணுவ ரீதியா தாக்குறது இன்னும் ஆபத்தானதா மாறிடும். இங்கதான் சீனாவுக்கான பெரிய முரண்பாடே இருக்கு. இந்த சார்ட் அத நல்லா காட்டுது. வளைகுடா நாடுகள் வெறும் எண்ணெய் மட்டும் ஏற்றுமதி பண்ணல. ஹைட்ரோ கார்பன் டெரிவேட்டிவ்கள், மெத்தனால், யூரியா உரம் மாதிரியான எண்ணெய் அல்லாத பொருட்கள்ல உலகளாவிய ஏற்றுமதியில அவங்க பங்கு ரொம்ப அதிகம். இந்த பொருட்கள் எல்லாம் சீனாவுக்கும் ரொம்ப முக்கியம். அப்போ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உலகம் இன்னமும் விவசாயம், உற்பத்திக்கு தேவையான பொருட்களுக்காக வளைகுடா நாடுகளை ரொம்பவே சார்ந்திருக்கு. அதனால சீனா ஒரு பக்கம் ஈரானுக்கு ஆயுதம் கொடுத்து அங்க நிலையற்ற தன்மையை உருவாக்குறது, இன்னொரு பக்கம் அவங்களோட பொதுவாதாரத்துக்கே அடிப்படையான சப்ளை செயினை ஆபத்துல தள்ளுது. இது தனக்குத்தானே குழி பறிக்கிற மாதிரி ஒரு விசித்திரமான வியூகமா தெரியுது. இதெல்லாம் நம்மள ஒரு பெரிய கேள்விக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. சீனா ஒரு பக்கம் தன்னோட பொருளாதாரத்துக்காக அந்த பிராந்தியத்தோட ஸ்திரத்தன்மைய நம்பியிருக்கு. அதே சமயம் ஈரானுக்கு ஆயுதம் கொடுத்து அந்த ஸ்திரத்தன்மைய குலைக்கவும் செய்யுது. அப்போ சீனா இங்க என்னவா செயல்படுது? ஒரு வியூக சீர்குலைப்பாளரா இல்ல ஒரு புதிய சக்தி வாய்ந்த மத்தியஸ்தரா தன்னை நிலைநிறுத்த முயற்சி பண்ணுதா? இந்த கேள்விக்கான பதிர்தான் இந்த நெருக்கடியோட அடுத்த கட்டத்தை தீர்மானிக்க